மீன்கள் ஏன் பெரும்பாலும் நீரோட்டத்துக்கு எதிர் திசையில நீரை எதிர்த்தே நீந்தி போகுது தெரியுமா? இதுக்கு காரணம் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான், உயிர் வாழும் உள்ளுணர்வு தான். மீன்கள் பொதுவாக அதுங்க இருக்கிற இடத்த ரொம்ப பாதுகாப்பாக இடம் அப்படின்னு உணரும். ஏன்னா அதுங்க இருக்கிற இடத்துல பெரிய எதிரிகள் கிடையாது, அதுங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதை விட்டு நீரோட்டத்தோட அடிச்சு செல்லப்படும் போது அந்த இடம் புது இடமா இருக்க போகுது. அது எப்படி இருக்கும், அங்கே எந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குன்றது மீன்களுக்கு தெரியாது. அதனால அதுங்களோட உள்ளுணர்வு அங்கே எந்த இடத்துல இருந்தியோ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அதுங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ நன்னீரில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் அதுங்க வாழக்கூடிய இடத்துல இருந்து தள்ளி அடிச்சு கொண்டு போகும்போது கடல்ல தான் பெரும்பான்மையான நதிகள் போய் சேருதுன்றதுனால கடல் தண்ணி உப்பு தண்ணி அந்த விஷயத்த தவிர்க்கணும். அந்த உப்பு தண்ணியை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்றதுனாலையும் அதுங்க நன்னீரை நோக்கியே நீந்தி போகிறதுக்கு பழகி இருக்கு. அதே மாதிரி கடல்ல சுறா மாதிரியான இன்னும் பெரிய பெரிய மீன்கள், ஆபத்தான மீன்கள் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம், இந்த ஆபத்துலேருந்துலாம் தப்பிக்கணுன்றதுக்காக அதுங்க நீரோட்டத்துக்கு எதிர் திசையிலே நீந்துது. இது ஒரு காரணம். இன்னொன்று, உணவு கிடைக்கிறத உறுதிப்படுத்திக்கிறது. நீரோட்டத்தோடையே உணவும் எப்போதும் அப்படியே அடிச்சு கொண்டு போகப்படும். பாசிகள், சின்ன சின்ன செடிகள், நுண்ணுயிர்கள், சின்ன சின்ன உயிரினங்கள், இது எல்லாமே நீரோட்டத்தோட அடிச்சு போகப்படும். நீருக்கு எதிராக நீந்துறது கிடையாது. அப்போ இந்த மீனும் நீரோட்டத்தோடையே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்று அந்த உணவோடையே சேர்ந்து நீந்தி போயிட்டு இருக்கும், இல்லைன்னா உணவை விட்டு தாண்டி வேகமாக நீந்தி போயிடும். அப்போ உணவு அதுங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும்னா நீரோட்டத்துக்கு எதிராக நீந்தும் போது நீரோட்டத்தால் அடிச்சுட்டு வரப்போற உணவு அந்த மீனுக்கு ரொம்ப சுலபமாக பக்கத்தில் வந்து கிடைச்சிரும். இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் ஆக்சிஜன், சுவாசிக்கிறத உறுதிப்படுத்திக்கிறது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், மீன்கள் வாயில தண்ணியை விழுங்கி செவில் வழியா, அதாவது கில்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வழியா அந்த தண்ணியை வெளியேற்றும் போது உள்ளுக்குள்ள அப்படியே ஃபில்டர் பண்ணி ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ தண்ணியோட திசையிலேயே அப்படியே போயிட்டு இருக்குன்னா, தண்ணி ஃபோர்ஸா முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை விழுங்குறத விட தண்ணிக்கு எதிராக இருக்கும்போது தண்ணி சுலபமாக மீனோட வாய்க்குள்ள வந்து சேர்ந்துடும். அதனால அதுக்கு சுவாசிக்கிறது, ஆக்சிஜன் கிடைக்கிற அளவு ரொம்ப சரியா மெயின்டைன் பண்ணப்படும். இதுவும் ஒரு காரணம். இதுக்கெல்லாம் விட இன்னும் முக்கியமான ஒரு காரணம் அதுங்களோட இடப்பெயர்ச்சியும் இனப்பெருக்கமும். சால்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கு. அதுங்க பிறக்கிறது நன்னீர்ல தான், முட்டையா பிறக்கும், முட்டையிலேருந்து பிறந்து வரும். அப்புறம் அந்த முட்டையிலேருந்து வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப நீந்தி போய் கடலுக்கு போயிடும். கடல்ல இருந்து திரும்ப அதுங்க இனப்பெருக்க நேரத்துக்கு வெளியில வரும். முட்டைகளுக்கும் சின்ன சின்ன குஞ்சுகளுக்கும் ஏத்த இடம் இந்த நன்னீர் தான். ஆனா பெரிய மீன்களுக்கு ஏத்த இடம் கடல் தான். இப்போ இந்த முட்டையெல்லாம் கடல்ல விட்டாலோ, இல்லை முட்டையிலிருந்து வர குஞ்சுகள் கடல்ல இருந்துச்சாலோ அங்க நிறைய எதிரிகள் இருக்கிறதுனால அதுங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். அந்த மீன் இனம் பெருகிறது கஷ்டம். அதனால இனப்பெருக்க காலகட்டம் வரும்போது இந்த சால்மன் மீன்கள் ஆத்து தண்ணியை எதிர்த்து உள்ள வந்து நன்னீர்ல முட்டை இட்டுட்டு போயிடும். திரும்ப முட்டையிலிருந்து குஞ்செல்லாம் பொறிச்சு அதுக்கு வளரும் போது மறுபடியும் கடலுக்கு போயிடும். இப்படி ஒரு வாழ்வியலை இது கொண்டிருக்கு. இந்த மாதிரியான மீன்களோட உள்ளுணர்வு பிற உயிரினங்களுக்கும் பயன்படுது. நம்மள மாதிரி மனிதர்களுக்கு, கரடி மாதிரியான உயிரினங்களுக்கு எல்லாமும் பயன்படுது. ஏன்னா இப்ப கரடிகள்லாம் அந்த நீரோட்டத்துக்கு பக்கத்துல போயிட்டு வாயை வச்சுட்டு அப்படியே நின்னுக்கும். அந்த மீன்கள் நீரோட்டத்திலேருந்து எம்பி குதிக்கும் போது கரெக்டாக கரடியோட வாயிலே போய் விடும். அதே மாதிரி நம்மளும் அந்த நீரோட்டம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வலையை கட்டி வச்சிருவோம். மீன்கள் கரெக்டாக அந்த வலையில வந்து விடும். அப்போ மீன்களுக்கு பயன்படக்கூடிய அந்த உள்ளுணர்வு நமக்கும் ஒரு வகையில பயன்படதான் செய்யுது.